ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் சொட்ட சொட்ட நினையது படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். இவருக்கு கல்யாணம் வயசு ஆகிரும், ஆனால் கல்யாணம் நடக்காது. என்ன காரணம் பார்த்தா, இளம் வயதிலேயே இவர் தலையில் சொட்டை விழுந்துடும். இதனாலேயே அவருக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடும். ஒரு கட்டத்தில் அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு பெண், அவங்க தான் அந்த படத்துடைய ஹீரோயினி. அவங்க ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தில் ஏற்பாடு பண்ணிட்டு ரெடியாக இருப்பாங்க. விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திடுவார். இப்போ இறுதியில் எதற்காக ஹீரோ கல்யாணத்தை நிறுத்தினாரு, அப்படிப்பட்ட சம்பவம் என்ன, ஹீரோவுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே பொதுவான ஒரு கண்டென்ட்டு. ஏன்னா சொட்டத்தலையாக இருக்கிறவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் இந்த படத்தில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொட்டத்தலையாகியும் இன்னும் கல்யாணமாகாத இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பேச்சுலர்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, என்னதான் இருந்தாலும் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. படத்துடைய ஹீரோட கேட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதி எடுத்திருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஹீரோயின்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க. மற்றபடி படத்தில் நடித்தவங்க எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ரோபோ சங்கர் அண்டு மற்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நிறைய வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நல்லாவே போகுது. காமெடியாக இருந்தால் நல்லா கலகலப்பாக போகுது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த விதமான போரிங்கும் இல்லாமல் படம் நீட்டாக போகுது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃப்ல இல்லை. வழக்கமான பாணிக்கு கதை வந்துடுது. பொதுவாக சொட்டை வந்துட்டா இவ்வளோ பெரிய துயரம் எதுக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. அதனால் கதை ஒரே நேர்கோட்டிலே போகுது. சொட்டத்தலை விழுந்தா அதனால் ஏற்படுற பாதிப்புகள் அப்படின்ட்டு ரொம்ப வலியோடு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் காமெடியில் வந்து சொல்லியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் வர காமெடியெலாம் கொஞ்சம் கிளிக்காகவே இல்லை, கொஞ்சம் கிரஞ்சாக இருக்குது. காமெடி இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.